ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வாஷ்பி ஸ்பீக்கில் பார்க்க போகிற படம் ஜிபியு குட் பேட் அக்லி. ஏகேனா இவ்வளோ பிடிக்குமா ஆதி கவிச்சந்திரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கும் போதே தெரிஞ்சது. மிகப்பெரிய ஃபேன் பாயாக இருக்கார். டேரக்டர்னால் இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு குட் எக்ஸாம்பிளாக ஒரு செம்ம ஃபேன் பாய் மூமெண்ட் தான் இந்த ஜிபியு குட் பேட் அக்லி. உலகநாயகன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லோகேஷ் கனகராஜ் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா, விக்ரம். அதெல்லாம் ஒரு ஃபேன் பாய் படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் வந்து பீஸ்ல ஒன்று பண்ணார்ல விஜய் வச்சு, அந்த மாதிரி சம்பவங்களை விட இந்த படம் தான் ஓஜி சம்பவம். செம்மையாக இருக்குது. ஏகேயோட ஃபேன்ஸ்க்கு வந்து வேறு எந்த படமும் வந்து சைன் ஆஃப் ஆகலை இது வரைக்கும். இந்த படம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்டார்டிங் டு எண்டிங் வேறு லெவலாக எடுத்து வச்சுருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, தேட்டரே அதிருது. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் ஆன்சர் இப்போ பண்ணோம்ல. நம்ம விசுவாசம் படத்தில் அந்த அனிகா அப்படின்ற அந்த பொண்ணை வச்சாங்க பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு இந்த படத்தில் வந்து இந்த பையனோட கேரக்டர் வச்சிங்கன்னா இதுதான் அந்த படத்தோட கதை. வைலன்ஸை வந்து அவர் வந்து பையனுக்காக விட்டுருவார். பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவர் வந்து எடுப்பார் ஆக்ஷனை. மற்ற லாங்குவேஜில் வந்து காப்பி அடித்தா தான் காப்பின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நம்ம தலைப்படத்தையே திரும்ப எடுத்து வச்சுருக்கா பார்த்தீங்களா, அதுதான் பாதிக்கிற வச்சிருந்தது ஸ்பெஷலு. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற உங்கள் மைண்ட் செட் எனக்கு கண்டிப்பாக புரியுது. படம் தெளிவாக சொல்கிறேன் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாஸ் மொமெண்ட்ஸ் மட்டுமே இருக்குது. உண்மையை சொல்ல வேண்டிய எனக்கு நேரம் கண்டிப்பாக வந்துச்சு. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு மனதில் காயப்படும். சின்ன டிஸ்க்ளைமர், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இங்கேயே அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வீடியோக்கு போயிடுங்க. தேட்டருக்கு போகாத நிறைய மக்கள் ஓடிடியில் இதை படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்போது பார்த்துட்டு உண்மை தெரிய வரும் பார்த்தீங்களா, அப்போ என்ன நாக்க பிடிக்கலாமே கேட்க மாட்டாங்களா அப்படின்ற தயவு செய்து மன்னிச்சிடுங்க. நான் உண்மையை சொல்ல போகிறேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏகே அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோ அவர் வச்சு விடாமுயற்சி இந்த ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அது பெரிய மாஸ் எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் ஸ்டோரி சூப்பராக இருந்தது. அது ஒரு சாதாரண காமன் மேனோட ஸ்டோரியாக இருந்தது. அதுக்கான எல்லா படமும் இதே மாதிரி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கான குட் எக்ஸாம்பிள் தான் இந்த குட் பேட் அக்லி. வெறும் மாசம் மட்டுமே வச்சு ஓட்டியிருக்காங்க. கதையே கம்ப்ளீட்டாக எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் வந்து அந்த படத்தோட சேர்த்து மாசம் வச்சு எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரவுடியாகவும் கேங்ஸ்டராகவும் எல்லா படத்தையும் அந்த ரெஃபரன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் கலந்து ஸ்டோரியை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டும் எதுவுமே இல்லாமல் அப்படியே உல்ட்டாவாக போட்டு ஒரு மிக்சியில் எல்லா படத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் அரைச்ச படம் தான் இந்த ஜிபியு. இங்கே வந்து ரெஃபரன்ஸ் மட்டுமே படத்தில் இருக்குது. ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி ஒன்லி ரெஃபரன்ஸ் மட்டுமே ஸ்டார்ட் டு எண்ட் இருக்குது. ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒன்றுமே கிடையாது படத்தில். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாலும் என்னடா ஒரே மாசாவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸ்டோரின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஸ்டோரியே இல்லை. ஒரே ஏகேவோட ஃபேன்ஸ்க்கு ஒரு தரமான ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஏகே ஃபேன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு மட்டுமே இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப போர் அடிக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா என்னடா இது ஓவர் பில்டப்பாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு. படத்தில் ஒரு 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா அவர் ஜெயிலேருந்து வெளியே ஒரு காட்சி ஒன்று வரும். பேசாமல் அங்கேயாவது அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக 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 எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா ஃபுல்லாக மாஸ் பில்டப். இதுக்கு முன்னாடி பில்லா, தீனா, அமர்கலம், வாலி, வேதாளம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய மாஸ் மூவிஸ் நடிச்சிருக்காருங்களா அஜித். அந்த சீன்ஸை கொண்டு வரணுன்றதுக்காகவே ஒரு படம் எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா வெறும் அந்த சீன்ஸோட ரெஃபரன்ஸ் மட்டுமே இருக்குது. இந்த டைலாக் வில்லம் பேசுவான், அர்ஜுன் தாஸ் பேசுவார், இந்த வரலாறை பார்த்தேன், ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஃபரன்ஸை சொல்லுவார் பார்த்தீங்களா. அது எல்லாமே ரொம்ப போர் அடிக்குதுங்க சீரியஸாக. அந்த மாஸ் சீனையுமே பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஃபேன்ஸை, அது ஒரு விஷயம். அந்த மாஸ் சீனை எல்லாமே வைக்கணுன்றதுக்காகவே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை கிரியேட் பண்ணல, ஸ்டோரியே இல்லை. உண்மையாக மாசாவாக இந்த படம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இதுக்காக நம்ம ஏகேவோட ரொம்ப மெனக்கெட்டுருக்கார் அப்படின்றது அந்த படம் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் ஏகே ஃபான்ஸ் மட்டுமே பிடிக்கக்கூடிய படம். ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே என்ன சொல்லுது செதற விடுவாங்க. அந்த மாதிரி படமாக தான் இருந்தது தவிர மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸு யாராவது ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து மூவி லவர்ஸ் யாராவது ஸ்டோரி பேஸ் பண்ணி போய் பார்த்தான்னு வச்சிங்களேன், படம் ஃபுல்லாக மாசாக வச்சுருக்கீங்களே, கதைகளாக இருக்குது, காது கிழிதடா சவுண்ட் வச்சு, கதைக்குள்ளே எப்படாண்டா போவீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மனநிலையை வந்து யோசிக்கவே இல்லை மாதி ரவிச்சந்திரன். ஏன்னா பழைய பாட்டு ரெஃபரன்ஸ், பழைய படம் ரெஃபரன்ஸ், அவரோட நடித்த பழைய சீன்ஸ் ரெஃபரன்ஸ், இதை மட்டுமே வச்சு படத்தை விட்டுருக்காரு. ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டுமே எடுத்திருக்காரு. ஓகே, அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 10 days மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் 11வது நாள் ஒன்று பார்த்தீங்கன்னா, அப்பத்துலேருந்து பேலன்ஸ்டுக்கு எல்லா ஷோஸை பார்க்க வரது யார், ஜென்ரல் ஆடியன்ஸ். அவங்களுக்காக ஏதாவது ஒரு சில சீன்ஸ் வச்சுருக்கணும். இதை பற்றி அவர் யோசனை பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலியோடு போகும்போது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து படத்தை பார்க்கும்போது, படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமில் குடு 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 குடுன்னு சொல்லிட்டு சவுண்டு மட்டுமே கிடந்து அரி படத்தில் இந்த ஸ்பீடாக கட்டுவாங்க பார்த்தீங்களா ஸ்க்ரீன் பிளேவை, அந்த மாதிரி மட்டுமே காமிச்சா பார்க்குறவங்கக்கிட்டே இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்லடா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அங்கேருந்து பிரபுராஜ் அவர் யார் தெரியுமா,
பயத்துக்கே பயம் காட்டுறவன். அதுக்கப்புறம் தெலுங்கு ஆக்டர் சுனில் வராரு, அவர் கூட வந்து சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெட் ட்ராகன் சொல்லிட்டு பேஸ் கோரில் பேசுகிறாங்க. ஒரு மலையாள ஆக்டர் ஒருத்தர் வருவார், அவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, அங்கேயும் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு போயிடுறாரு. இதே மாதிரி ரெட்டிங் கிங்ஸ்லே ஒரு பக்கம், உஷாவதி பக்கம் ஒரு பக்கம், யோகி பாபு ஒரு பக்கம், சாயாஜி ஷிண்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டருமே ஒன்லி பில்டப் பண்ணாதான் கொடுக்குறாங்க. அந்த பில்டப்புக்கு உண்டான மேட்ரு அங்கே இருக்குதான் கேட்டால் இல்லை, பார்க்கும் போது ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். யாருக்கு? ஏகே ஃபேன்ஸ்க்கு. நமக்கு சத்தியமாக இல்லை. ஏன்னா ஒரு பில்டப் கொடுத்தா அதுக்கு ஒரு ரீசன் தான் இருக்கணும். யாருக்கா ஏதாவது ஒன்று சொல்லணுன்ற ரீசன். பில்லா வந்து பயங்கரமான படம், தீனா சொல்லவே வேணாம், அமர்கலம், வாலி, இந்த மாதிரி அல்டிமேட்டான மூவிஸ் தான். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம ரெஃபரன்ஸ் காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை எடுத்தது ஏகே ஃபேன்ஸ்க்கான படமே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸ் படத்து கிடையாது. இதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட படம் வந்து இதுக்கும் ஹீரோ ஆயிடுச்சு, அவர் நிறைய ஓட வரவில்லை, ஆனால் வந்து அவர் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் தரம் போயிட்டே இருக்குது, ஸ்பீடாக போகுது. வேறு லெவலில் பிஜிஎம் போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸ்டார்ட் விண்டு அடங்கவே இல்லை, சும்மா தெரிக்க விடுது தேட்டரு. இந்த படம் நான் லேட்டாக தான் போய் பார்த்தேன், ஏன்னா முதல்ல பார்க்கணுமா யோசனை பண்ணேன். அப்புறம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னதை நம்பி யூடியூப் ரிவ்யூஸை நம்பி தேட்டருக்கு நான் போய் பார்த்து ஏமாந்தோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இப்போ பேசுகிறேன். ஏன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக போய் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு சீன் வரும்போது என்னடா என்னடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறான்னு நினச்சி சொல்கிறேன். போய் பார்த்தா சிறப்பாக பண்ணி வச்சுருக்காரு. படத்தில் ஏகே ஃபேன்ஸுக்கு எல்லா மொமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கத்திகிட்டே இருப்பாங்க, அது ஏகே அப்படின்னு கத்துவார் பார்த்தீங்களா, அதுக்கு அதே மாதிரி தான். ரீசெண்ட் மூவிஸில் என்ன ட்ரெண்டு, ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் போடும்போது ஒரு பழைய பாட்டை ரிமிக்ஸ் பண்ணி போடணும். பேக்ரவுண்டோட நம்ம ஹீரோ வில்லனை வச்சு தூக்கி போட்டு மிதி ஸ்லோ மோஷனில் மிரிக்கெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா. அந்த விக்ரம் படத்தில் சக்க ஊற்றிச்சின்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, லியோவில் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டு, மார்க் ஆண்டனியில் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்ற பாட்டு, அந்த ஃப்ளோலேயே இந்த படத்தில் ஒரு சில பாடல்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் சம்மந்தமே இல்லாமல் சகலகலாவல்லவன் பாட்டை வந்து இங்கே போட்டு வச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அடுத்து நம்ம ஆதிக்கிற வச்சு தனக்கு கமலை வச்சு ஏதாவது படம் எடுக்கிறாரோ அப்படின்ற டவுட்டும் எனக்கு இருந்தது. என்னவோ அதெல்லாம் நமக்கு எது போட்டதுன்னு நமக்கு தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி ஒருத்தங்க கேமியோ வராங்க, அந்த கேமியோ வந்து சிம்ரன் தான், நமக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதை ஃபுல்லாகவே படத்தில் வச்சுருந்தீங்கன்னா போர் அடிக்கும்ல. அந்த ரெஃபரன்ஸ் வரும்போது அந்த ரெஃபரன்ஸை கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடணும். அந்த சிம்ரன் கேமியோ கொடுத்ததுங்க அப்படின்றதுக்காகவே தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்ற ஒரு பாட்டை அங்கே வர இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒத்த ரூபா தாரன் அப்படின்ற பாட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த படத்தை. என்ன இவ்வளோ சொல்கிறானே, படம் நல்லா இருக்கா? ஏகே ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் கூட பார்த்தா அதிக. உண்மையாக சொல்கிறேன், இந்த புலின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருந்துச்சு. ஜிபிஎம் சாங், இந்த ஜிபியு சாங்கும் சூப்பராக இருந்தது. த்ரோ பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஏகேவோட மெனக்கெட்கள் சூப்பராக இருந்தது. செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும், அடுத்து என்ன நடக்கும்ன்ற இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இப்படிக்கு இந்த சீன் வருதா நல்லா இருக்குது, அதுக்கு இந்த சீன் வருதா நல்லா இருக்குது அப்படின்னு தான் நமக்கு பார்த்துக்கோத்தோம் தவிர்த்து அடுத்து என்னவாக இருக்கும் என்ன ஆகும் அப்படின்ற எந்த ஒரு ஐப்புமே எங்கேயுமே கிரியேட் ஆகும். உதாரணத்துக்கு ஸ்டார்டிங் மாசான சீனான ஃபைட் ஒன்று இருக்குது. அந்த ஃபைட்டுக்கான காரணம் ரொம்ப சப்பையாக இருக்கும். ஏன்னா மாசான ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி ராஜா செல்லம் இப்படியா பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு. அவரும் ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை சப்பையாக முடிச்சிட்டாங்க. அந்த ஜெயிலில் வர சீனை தான் சொல்கிறேன். அந்த கேங் லீடரு சரி நான் இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுவார் பழைய படத்தில் வர மாதிரி. இந்த சீனை பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆச்சு. ஆனால் ஏகே ஃபேன்ஸ்க்கு சூப்பராக இருந்திருக்கும், அப்படியே திணறிட்டுருப்பாங்க. இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு படத்தை பார்க்கணுன்னா எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரீசன் சொன்னால், ஃபஸ்ட்டு ஏகேவோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்டோரியெல்லாம் முக்கியமே இல்லை, பார்க்கறதுக்கு படம் மாசாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ரு புருன்னு போயினே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் 100% பிடிக்கும். அப்படியே அர்ஜுன் தாஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, அதுக்காக போகலாம். அதுக்கப்புறம் இந்த வில்லனாக வரவங்க யாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை, பட் நிறைய வில்லன்ஸ் ஆக்காமல் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது, அதனால தான் சொல்கிறேன். சத்தியமாக அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேறு எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமா சொல்லிட்டு எடுக்கிற கால் உங்களுது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.